அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் அடுத்த 31 நாட்களில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிவதால் எதையும் துணிந்து செய்ய இயலாது. தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. தனவரவில் தடைகள் ஏற்பட இருக்கு. முன்கோபம் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதோடு உறவுகள் பகையாகி உள்ளத்தை வாட்டி வதைக்குங்க. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் பெயர்ச்சிக்கு பின்னால் தொழில் முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு அமைத்து தருங்க. அது மட்டும் இல்லாம புதன் பகவான் கடகராசியில் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். இதனால் சகோதர சகாயஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி புதன் என்பதால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடைகள் அகல இருக்கு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உண்டு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்கு. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமை இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் விளக்கு ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் மற்றும் சனி பார்வை உள்ளது. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். தொழில் மற்றும் லாபஸ்தான அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறுவதால் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி ஏமாற்றங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.